viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூனிங், அதாவது கேலிபிரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேலூர் பக்கத்தில் குடியாத்தாங்கிற ஒரு ஊரில் ஒரு கஸ்டமர் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து டியூனிங்காக தான் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம நேரில் போய்ட்டு டியூனிங் அண்ட் கேலிபிரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ஆடியோ ட்ராக் கேட்கணும் அப்படின்னா டியூனிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், என்னதான் ஆடிசி மைக் இருக்குது, நான் ஆடிசி மைக் வச்சு எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் ஆடிசி மைக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தானே தவிர ப்ராப்பரான ஆடியோ ட்ராக் கேட்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஆடியோ டெக்னீஷியன், அதாவது ஹோம் தியேட்டர் பண்ணுற டெக்னீஷியன் மூலிமா பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பரான ஆடியோ ட்ராக் கேட்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கஸ்டமரோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ கஸ்டமர் ஃப்ரண்ட்டில் ஏவி ரிசீவர் ஃபஸ்ட்டு டெனானில் 3700, அதாவது 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான். dolbyatmos ப்ளஸ் 8K சப்போர்ட் பண்ணும். அந்த ரிசீவர் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாமே ஆலன் ஸ்மித், அதாவது ஆஸ்திரேலியன் பிராண்டு. இது ஆலன் ஸ்மித்தில் அவர் எல்லா ஸ்பீக்கருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது டவர், அது 3-வே மாடல். அடுத்து சப்வூஃபர், ஸோ 10 inches ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் டவர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்ருக்கீங்க. டவர் 3-வே மாடல், ஒரு பேஸ் டிரைவர், ஒரு மிட் ரேஞ்சு, ஒரு டியூட்டஸ், அதுதான் 3-வே மாடல்னு சொல்லுவோம். ஸோ சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட போல்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஆலன் ஸ்மித் பாலிய சென்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்கிறதுனால அவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு போல்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு, அதாவது அவர் வீட்டில் வந்து சீலிங் இல்லை, அட்மா ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாதனால ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சரவுண்டு, அடுத்த சரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா 4 சரவுண்டு. ஸோ 5.1க்கு 2 சரவுண்டும், 7.1க்கு அதாவது சரவுண்டு பேக்குக்கு 2 சரவுண்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. டோட்டலாக 4 சரவுண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சரவுண்டோட பொசிஷன் தான். சரவுண்டு பேக்குக்கு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 5.1க்கு யூஸ்வலாக நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணுற மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்தது வாங்க நம்ம டியூனிங் வீடியோ எல்லாமே நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக கஸ்டமர் என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் நம்ம டியூனிங் பண்ண வீடியோஸ் அண்டு டெமோ வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஒரு ஹோம் தியேட்டருக்கு டியூனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டியூனிங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பரான ஆடியோ ட்ராக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேட்க முடியும். ஸோ நம்ம ஆடியோ லைனில் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல, அதாவது உங்கள் பிளேஸில் வெயிட் பண்ணி அது எவ்வளோ கிராஸ் ஓவர் தேவைப்படுது, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது, எவ்வளோ டீட்டெயில் தேவைப்படுது, எவ்வளோ லெவல் தேவைப்படுது, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டியூனிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டியூனிங் தேவைப்படுதுன்னா என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.